இன்னைக்கு மகளிர் தினம்ல நான் 19 கேட்கிறேன். முன்னாலாம் கல்யாணத்துல பொண்ணு வாக்க வர சொல்லுவாங்க. நீங்க அந்த பிள்ளைய பாருங்களேன், நீங்க நல்லா முன்னாடி, இப்ப கிடையாது. இப்ப பொம்பளை பிள்ளைய பார்த்தா அது பொம்பளை பிள்ளையானே தெரியல, அது பயமா இருக்கு. நீ இங்க வருங்க ராமநாதன், சாய் பொறியியல் கல்லூரியில இருந்து ஒழுங்கா அந்த கேம்பஸ் விட்டு வெளியே போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையை தான் சொல்றேன். சரி, பொம்பளை பிள்ளைங்க இப்படித்தான் இருக்கணுமா? நாங்க எப்படி ரவுடி மாதிரி இருப்போங்க? நாங்க அப்படித்தான் இருப்போம். பொம்பளை பிள்ளைங்க இன்னமும் எப்படியேவா இருக்க முடியும்? எப்படி இருப்போம்? ஒரு காலத்துல கல்யாணம் பண்ணா பொம்பளை பிள்ளைய கூட்டு வருவாங்க. நீங்க அதுக்குன்னே ஒரு மியூசிக் வச்சிருப்பாங்க. மியூசிக் மாதிரி வச்சு பாவம் அந்த பிள்ளை ஒன்றும் தெரியாது பிள்ளை மாதிரி. உண்மையில சொல்றேன், நல்ல பிள்ளை அப்படியே அமைதியான ஊமை பிள்ளை மாதிரி இப்படி வந்து நிற்கும். இப்படியே வந்து நிற்கும். காப்பி இப்படி கொடுத்துட்டு இப்படி நிற்கும். உடனே மாப்பிள்ளை, பொண்ணுக்கு பாட தெரியுமா? மியூசிக் பாட்டில் போய் பாட்டு பாட போவானா? அடுத்த கேள்வி கேட்பாங்க, பொம்பளை பிள்ளைக்கு ஆட தெரியுமா? நீ டான்ஸ் குரூப் வச்சிருக்கா? நீ எதுக்கு பாடணும், எதுக்கு ஆடணும்? இப்போ கேட்க சொல்லுங்க எவனையாவது வந்து